இந்த கோடை காலத்த கொஞ்சம் ரிலாக்ஸா கழிக்கலாம். தேர்தல்ல ஏகப்பட்ட வேலைகள் நம்ம பார்த்துட்டோம். ஸோ குடும்பத்தோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலுக்கு போயிருக்காரு. பாவம் அந்த மனுஷன அங்கேயாச்சும் நிம்மதியா இருக்க விடுறாங்களா? அவரு வாக்கிங் போறது, அவரு ஜாக்கிங் போறது, அவரு இயற்கைய ரசிக்கிறது, அவர 8 பேரு சேர்ந்து சைக்கிள ஏத்தி அந்த சைக்கிளிங்லாம் போறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க இல்லையா? அது மாரியான விஷயங்கள வீடியோ எடுத்து அத பப்ளிக்ல போட்டு விடுறாங்க. நடுவுல நம்மளுடைய துர்காம்மா இருக்காங்க இல்லையா? அவங்க கோயிலுக்கு போறதையும் வீடியோ எடுத்து போட்டு விடுறாங்க. இந்த விவகாரத்துல எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, நடக்கிற இந்த சம்பவங்கள் இவங்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா? இல்ல தெரியாம நடக்குதா? இல்ல இவங்களே ஒரு 12 பேர் உள்ள குழுவ அமைச்சு, இவங்களுக்கு இவங்களே பப்ளிசிட்டி பண்ணிக்கிறாங்களா? இதுல இந்த அந்த ஒரு ஆக்ஷன் ஒண்ணு பண்ணியிருந்தார் இல்லையா? அந்த ஆக்ஷன் வேற அடிக்கடி பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ டூரிஸ்ட்லாம் அவர போய் பார்த்துருக்காங்க போல. அவைங்களெல்லாம் நிக்க வச்சு, "இது மாரி ஒரு முறை பண்ணுங்க. இது மாரி ஒரே ஒரு முறை பண்ணுங்கன்னு" சொல்லி அந்த கிரிஞ்சி விஷயத்த மறுபடியும், மறுபடியும் பண்ண வைக்கிறாங்க. அத இவங்களே வைரல் வேற பண்ணி விடுறாங்க. நேத்திக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வீடு திரும்பிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு. இத பாருங்களேன். தமிழ்நாடு என்றாலே சாதனை, சாதனை, சாதனை. தொடர்ந்து 2 ஆண்டுகளாக இரட்டை இலக்க வளர்ச்சி என்ற சாதனையை நிகழ்த்தியுள்ளோம். சிறப்பான நமது நிர்வாகத்திற்கு உழைப்பால் துணை நின்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி. தமிழ்நாடு என்றாலே சாதனை, சாதனை, சாதனை. நம்முடைய போட்டி என்பது மற்ற இந்திய மாநிலங்களுடன் அல்ல. நமக்கான போட்டி மற்ற மாநிலங்கள் கூடலாம் கிடையாது. தெற்காசியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு உயர வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சிரிக்காம ட்வீட்டா போட்டு வச்சிருக்காரு. தமிழக மக்கள் கஷ்டப்பட்டு உழைச்சதுனால தமிழகம் இப்பேற்பட்ட நிலைக்கு வந்திருக்கு. தமிழக மக்கள் செஞ்ச விஷயத்துக்கு நீங்க எப்படி சார் கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க தமிழகத்துக்காக, தமிழகத்தின் வளர்ச்சிக்காக என்ன சார் பண்ணியிருக்கீங்க? 4 1/2 வருஷம் தமிழக வளர்ச்சிக்காக இவங்கலாம் ஒண்ணும் பண்ணவே இல்ல. கடைசி 6 மாசம் மட்டும் தான் வேலை பார்த்திருக்காங்க. கடைசி 6 மாசம். அதுவும் தேர்தல் வேலை மட்டும் தான் பார்த்திருக்காங்க. இதுல இவரு என்னென்னலாம் பேசுறாரு பாருங்களேன். இவரு நான் முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வருகிறேன், முதுகுல தூக்கின்னு வரேன்னு சொல்லிட்டு அத்தனை முறை வெளிநாடுகளுக்கு போனாரே. எத்தனை முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்திருக்காரு? எத்தனை ஃபேக்டரிஸ இங்க அவரு ஓப்பன் பண்ணியிருக்காரு? ஒண்ணே ஒண்ணு. ஒரே ஒரு ப்ராஜெக்ட் ஆச்சும் ஸ்டார்ட் ஆயிருக்கா? சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் ஆயிருக்கா? ஆனா ஒட்டுறது பூரா ஸ்டிக்கரு. நான் அது பண்ணியிருக்கேன், நான் இது பண்ணியிருக்கேன், நான் அவ்வளோ முதலீடுகளை கொண்டு வந்திருக்கேன். முதலீடுகளை கொண்டு வந்திருக்கேன்னு பேப்பர்ல காமிச்சா போதுமா? பிராக்டிகலா இருக்க வேண்டாமா? பிராக்டிகலா நீங்க அத மக்களுக்கு காட்ட வேண்டாமா? பாருங்க இத்தனை கம்பெனிகள நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். புதுசா இத்தனை ஃபேக்டரிஸ்லாம் வந்திருக்கு. இதனால இத்தனை பேருக்கு இங்க வேலைவாய்ப்பு உருவாகி இருக்கு அப்படின்றத காட்டணுமா? காட்டக்கூடாதா? காட்டியிருக்காங்களா? காட்டியிருக்காங்களா? இப்போ இன்னொரு நியூஸ் கார்டு போடுறேன். இத பாருங்க. அடிக்கல். விசாகப்பட்டினத்தில் கூகுள் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு தரவு மைய கட்டுமானத்துக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு. சுமார் 1.40 லட்சம் கோடி மதிப்பில் மிக பிரம்மாண்டமாக அமைகிறது. 1.40 லட்சம் கோடி மதிப்புல. இப்ப காமிச்ச இந்த நியூஸ் மாதிரி கடந்த 4 1/2 5 ஆண்டுகள்ல திமுக ஒரே ஒரு அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தியிருக்காங்களா? ஜப்பானு, மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கான்னு நாடு நாடா சுத்தினா மட்டும் போதுமா? முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வர நான் வெளிநாடு போகிறேன்னு வெளிநாட்டுக்கு கிளம்பி போனா போதுமா? எவ்வளவு முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்திருக்கீங்க? எத்தனை புது கம்பெனிகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க? எத்தனை புதிய வேலை வாய்ப்புகளை நீங்க உருவாக்கி இருக்கீங்க? லாஜிக்கலான கேள்வியை கேட்டா அதுக்கு ஃபேக்டை வச்சு பதில் சொல்லாம படா செங்கின்னு சொல்லுவாங்களே தவிர நாம கேட்கிற கேள்விகளுக்கு இவங்கெல்லாம் பதில் சொல்லவே மாட்டாங்க. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இனரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். அண்டு ஜெய் ஸ்ரீராம். 5 மாநில தேர்தல்கள் முடிஞ்சிடுச்சு. தமிழகம், புதுச்சேரி, கேரளம், அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால். இந்த 5 மாநிலங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லாமல், வெஸ்ட் பெங்காலை தவிர்த்து மற்ற மாநிலங்களில் பெரிய அளவில் பிரச்சனை இல்லாமல் தேர்தல்களை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. இந்த 5 மாநிலங்களில் பெருசாக எல்லாருமே எதிர்பார்க்கறது வெஸ்ட் பெங்காலுடைய கள நிலவரம் தான். வெஸ்ட் பெங்காலில் என்ன மாதிரியான ரிசல்ட் வரப்போகுது, அங்கே பாஜக வருமா, டிஎம்சி வருமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மற்ற மாநிலங்களை காட்டிலும் வெஸ்ட் பெங்கால் மீது தான் எல்லாருடைய கண்களும் இருக்கு. மேற்கு வங்கம்ல கண்டிப்பா டிஎம்சியை ஒழிச்சு கட்டியே ஆகணும். அவங்க கேடுகட்ட கேவலமான அயோக்கியத்தனமான ஆட்சியை கொடுத்துருக்காங்க. அவங்கள இதுக்கப்புறமாவும் நாம வளர விட்டோம்னா இந்தியா முழுக்க சட்டவிரோத இஸ்லாமியர்கள் பரவிடுவாங்க. அது நம்ம நாட்டிற்கு எதிராக தான் இருக்கும். அது ஒரு நேஷனல் த்ரெட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி பாஜக டிஎம்சியை ஒழிக்கணும்னு குறி வச்சுட்டாங்க.
டிஎம்சி அடிச்சு காலி பண்ணி நாம தான் அங்க ஆட்சிக்கு வரணும்னு பாஜகவும் சரி, ஆர்எஸ்எஸும் சரி குறி வச்சுட்டாங்க. நம்ம ஆளுங்க தான் வேலைன்னு வந்துட்டு ஆர்எஸ்எஸ் காரங்களாச்சே. சும்மா விட்டுருவாங்களா? இந்த தேர்தல்ல டிஎம்சிய சும்மா விட்டுருவாங்களா? உங்களுக்கு ஒரு இமேஜ போடுறேன் பாருங்க. இது எக்ஸிட் போல் ரிசல்ட் ஓகேங்களா? ஏகப்பட்ட நிறுவனங்கள் எக்ஸிட் போல எடுத்திருக்காங்க. இதுல போல் ஆஃப் போல்ஸ்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, டிஎம்சி தோக்கறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படின்ற மாரி வந்திருக்கு. அதாவது 122லிருந்து 142க்குள்ள தான் அவங்க வின் பண்ணுவாங்க. ஆனா, பாஜக 141லிருந்து 164 வரைக்கும் அவங்க வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்ஸிட் போல் ரிசல்ட்ல வந்திருக்கு. அதே மாரி இந்த சிபிஐஎம், காங்கிரஸ் இதுங்கலாம் 0. ஆக்சுவலா இந்த மேற்கு வங்கம் அப்படின்ற மாநிலம் இருக்கு இல்லையா? இது கம்யூனிஸ்டுகளுடைய கோட்டையா இருந்தது. அந்த கோட்டையில ஒரு செங்கல் கூட இப்ப இல்ல போல. காங்கிரஸும் அதே நிலையில தான் இருக்கு. 2த்தையும் ஓய்ச்சி கட்டிட்டாங்க. இப்போ டிஎம்சிக்கும், பிஜேபிக்கும் மட்டும் தான் அங்க சண்டை போயின்னு இருக்கு. இந்த முறை பாஜக தான் அங்க ஆட்சிக்கு வரும் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நிரூபணமாயிருக்கு. 100% பிஜேபி தான் அங்க வரும்னு எல்லாருமே சொல்றாங்க. பாஜக வெஸ்ட் பெங்கால் ஏதோ டக்குன்னு வளர்ந்துட்டாங்க அப்படின்ற மாரி நினைக்க போறீங்க. பாஜக அங்க அவ்ளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. பல பேருடைய உயிர குடுத்து தான் பாஜக வளர்ந்திருக்கு. ரூட்ஸ் வரைக்கும் போய் ஆர்எஸ்எஸ் காரங்க வேல பார்த்துருக்காங்க. அங்க இருக்கிற ஹிந்துக்கள போலரைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நேத்துக்குலாம் கிடையாதுங்க. பல வருஷமா கிரவுண்ட்ல இறங்கி வேல பார்த்துருக்காங்க. இவ்ளோ வருஷம் வேல பார்த்து ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தாக்கள் அவ்ளோ கஷ்டப்பட்டு வேல பார்த்ததுனால தான் பாஜக இப்போ இந்த அளவு அங்க வளர்ந்து நிக்குது. வெஸ்ட் பெங்கால்ல கண்டிப்பா 150 இடங்களுக்கும் மேல நாங்க வின் பண்ணுவோம்னு அமித்ஷா அவர்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசியிருந்தாரு. அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தாரோ, பேசியிருந்தாரோ அதே மாரி தான் பல எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸும் வந்திருக்கு. வெஸ்ட் பெங்காலை தொடர்ந்து நாம அடுத்ததாக அஸ்ஸாம் அந்த கள நிலவரத்த கொஞ்சம் பார்க்கலாம். தொடர்ந்து 2 முறை அங்க பாஜகவின் ஆட்சி தான் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்த முறையும் அங்க பாஜகவின் ஆட்சி தான். ஹேட்ரிக் அடிக்க போகுது. பாஜக தொடர்ந்து 3வது முறையாக அஸ்ஸாமை ஆள போறாங்கன்னு சொல்றாங்க. 90லிருந்து 100 சீட் வரைக்கும் பாஜக அங்க வின் பண்ணுவாங்க. ஃபுல் மெஜாரிட்டில பாஜகவுடைய ஆட்சி. 3வது முறையாக பாஜக அங்க ஆட்சி அமைக்கும்னு சொல்றாங்க. அஸ்ஸாம்ல இருந்து அப்படியே கொஞ்சம் நாம கேரளா பக்கம் வரலாம். கேரளால பாஜக இப்பதாங்க வளரவே ஆரம்பிச்சிருக்கு. இப்பதான் கார்ப்பரேஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்காங்க. ஒரு சில பஞ்சாயத்துகளையும் இப்பதான் அவங்க பிடிச்சிருக்காங்க. இந்த அசெம்பிளி எலெக்ஷன்ல 2லிருந்து 4 சீட் வரைக்கும் பாஜக வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த சட்டமன்ற தேர்தல் மூலியமாக அசெம்பிளில நம்முடைய பாஜக அவங்களுடைய அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். 2 மாநிலத்திலுமே கிட்டத்தட்ட ஒரே மாரியான சிச்சுவேஷன்ல தான் வெஸ்ட் பெங்கால் அண்ட் கேரளா இந்த 2 மாநிலங்களுமே வெவ்வேறு இடங்கள்ல இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரே சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. ஸோ பாஜகவும் சரி, ஆர்எஸ்எஸும் சரி இந்த கேரளாவை சும்மா விடுறதா இல்ல. கண்டிப்பா சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப மோசமான விஷயங்கள். கேரளால இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்களே போதும் பாஜக அங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு. ஏன்னா தொடர்ந்து அங்க சமூக விரோத செயல்கள், இந்திய இறையாண்மைக்கு எதிரான செயல்கள் அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவே போதுங்க பாஜக வளருவதற்கும் கேரளால ஆட்சி அமைக்கிறதுக்கும் இதுவே போதும். நெக்ஸ்ட் புதுச்சேரி. அங்க மறுபடியும் என்டிஏ ஆட்சி தான் வரும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க காங்கிரஸும் சரி, திமுகவும் சரி 2 கட்சிகளுமே சரியா இல்ல. அங்க மக்களுக்காக அவங்க எதுவும் பெருசா வேலை பார்க்கவே இல்ல. வாயில வடை சுடுறதை தவிர்த்து இந்த 2 கட்சியுமே பெருசா அங்க வேலை பார்க்கவே இல்ல. இந்த புள்ளி கூட்டணி இந்தியா முழுக்க இதே மாரி தான் இருக்கு. இவங்கள மாரியான கட்சிகள் இருக்கிற வரைக்கும் பாஜகவுக்கு, என்டிஏவுக்கு தோல்வி அப்படின்றது கிடையாது. இவங்களால தான் என்டிஏ மறுபடியும் அங்க ஆட்சி அமைக்க போகுது. இப்போ வரைக்கும் நாம 4 மாநிலங்களை குறித்தான விஷயங்கள பார்த்திருக்கோம். அந்த 4ல 3 மாநிலங்கள்ல பாஜக இல்ல என்டிஏனுடைய ஆட்சி தான் அமையும் அப்படின்ற மாரி தான் வந்திருக்கு. கள நிலவரம் அப்படிதான் இருக்கு. இந்த எக்ஸிட் போல்ஸ் இதெல்லாம் எனக்கு பெருசா இந்த எக்ஸிட் போல்ஸ்லலாம் நம்பிக்கை கிடையாது. தேர்தலுக்கு முந்தைய, தேர்தலுக்கு பிந்தியன்னு கருத்து கணிப்புகளா வருது இல்லையா? அது எல்லாமே கருத்து திணிப்புகள் தான். அவங்களுடைய கருத்துக்கள், அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் இருக்கும் இல்லையா? அத மக்கள் மனசுல திணிக்கிறதுக்காக தான் இது மாரிலாம் பண்ணுவாங்க. யாருமே இங்க நேர்மையா கிடையாது. எல்லாருமே பயாஸ்டா தான் இருக்காங்க. ஸோ நாம இந்த விஷயங்கள பெருசா தலைக்கு எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா இந்த 4 மாநிலங்கள்ல 3 மாநிலங்கள்ல கண்டிப்பா பாஜகவின் ஆட்சி அமையும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். 100% கன்ஃபார்மா வெஸ்ட் பெங்கால்ல, அஸ்ஸாம்ல, புதுச்சேரியில என்டிஏனுடைய ஆட்சி, மற்ற இடங்கள்ல பாஜகவுடைய நேரடி ஆட்சி தான் இருக்க போகுது. ஸோ 4 மாநிலங்கள்ல 3 மாநிலங்கள்ல பாஜகவுடைய ஆட்சி தான் இருக்க போகுது. இப்போ நீங்க எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்த தமிழகத்தினுடைய எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் அத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம மங்களகரமா சன் நியூஸ்ல போட்ட நியூஸ் கார்டோட ஆரம்பிக்கலாம். இத பாருங்க.
இதுல ஒரு சில அந்த எக்ஸிட் போல் எடுக்குறாங்க இல்லையா? அந்த சர்வே பண்றாங்க இல்லையா? அவங்களுடைய நிறுவனங்கள் பெயர்கள ஒரு பக்கம் போட்ருக்காங்க. இதுல காமிச்சிருக்கக்கூடிய நிறுவனங்கள் மட்டும் கிடையாது. இன்னும் ஏகப்பட்ட நிறுவனங்கள் எக்ஸிட் போல் சர்வேலாம் எடுத்திருக்காங்க. நம்முடைய திமுக ஆதரவு கொத்தடிமை ஊடகங்கள் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க? திமுகக்கு ஆதரவாக, திமுகவுக்கு ஃபேவராக என்னென்ன ரிசல்ட் வந்திருக்கோ, எந்த கம்பெனியுடைய சர்வே ரிசல்ட் வந்திருக்கோ, அத மட்டும் தான் இங்க போட்டு வச்சிருக்காய்ங்க. இதுல கூட பாருங்க, திமுக 169 வின் பண்ணும். திமுக 125லேருந்து 145 வரைக்கும் வின் பண்ணும். 155 வின் பண்ணும். திமுக தான் மறுபடியும் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்ற மாரி தான் இந்த சன் நியூஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. அதிமுக அவ்வளதான் தோத்து போயிடும். அவங்கலாம் 100 கூட வரமாட்டாங்க. 70 கூட தாண்ட மாட்டாங்க. போன வாட்டிய விட கம்மியா தான் அதிமுக சீட்ட பிடிக்கும் அப்படின்ற மாரியான ரிசல்ட்லாம் வந்திருக்கும் பாருங்க. அத மட்டும் தான் சன் நியூஸ்ல, கலைஞர் செய்திகள்ல திமுகவுக்கு முட்டு குடுக்கக்கூடிய ஊடகங்கள் போட்டு வச்சிருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் பொதுமக்களுக்கு இவங்களுடைய கருத்து கணிப்பு மீது கொஞ்சமாச்சு நம்பிக்கை இருந்தது. ஆனா எப்போ சோசியல் மீடியா பூம் ஆச்சோ, அப்பவே இத மாரியான கருத்து கணிப்புகள், ஊடகங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் இதன் மீது நம்பிக்கை போயிடுச்சு. மக்கள் யாரும் பெருசா இத தலைக்கு எடுத்துக்கிறதே கிடையாது. பட் ஊடகங்கள் இப்போ வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா, நரேட்டிவ் செட் பண்றாங்க. இது இப்படி தான் இருக்க போகுது. இவங்க இப்படி தான் பண்ண போறாங்க. மறுபடியும் இவங்களுடைய ஆட்சி தான் அமையப் போகுது அப்படின்ற மாரி ஒரு நரேட்டிவ செட் பண்றாங்க. மக்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ குடுக்குறாங்க. அதாவது நீங்க இப்படி தான் பார்க்கணும். இவங்க தான் வரப்போறாங்க அப்படின்ற மாரி மக்கள் மனசுல அவங்களுடைய தனிப்பட்ட கருத்த திணிக்கிறாங்க. அத கருத்து கணிப்புன்னு வேற சொல்றாங்க. சோசியல் மீடியால திரியக்கூடிய தற்குறி ஊப்பிஸ்கள் என்ன பண்றானுங்க, மறுபடியும் ஸ்டாலினுடைய ஆட்சி தான் வரப்போகுது. மறுபடியும் திராவிட மாடல தான் நீங்க பார்க்க போறீங்க. இதுக்கப்புறமா பாருங்க. நாங்க என்ன பண்ணுவோன்றத பாருங்க. திமுகவுக்கு எதிரா இருக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கிகளையுமே நாங்க தூக்கி உள்ள போடுவோம் பாருங்க அப்படின்ற மாரிலாம் இந்த ஊப்பிஸ்கள். இன்னும் ரிசல்ட் வரல. இவங்க ஆட்சிக்கு வருவாங்களான்னு தெரியாது. தமிழகத்துல திமுகவுக்கு எதிராக அவ்ளோ எதிர்ப்பு மனநிலை இந்த மக்கள் இடத்துல இருக்கு. திமுக மீது பயங்கரமான அதிருப்தியில இருக்காங்க. ஆனா இவனுங்க என்னடான்னா, திராவிட மாடல் 2.0 ஸ்டாலின் மறுபடியும் சிஎம் ஆகப் போறாரு அப்படின்ற மாரிலாம் பரப்பிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. டேய் ஓவரா ஆடாதீங்கடா. மே 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கடா. எத இந்த கருத்துக்கள் எல்லாமே உண்மைன்ற மாரி பேசிட்டு இருக்கீங்க? எல்லாமே காசு குடுத்து நீங்க முன்னாடியே செட் பண்ணி வச்சது தானே இதெல்லாம். இந்த கருத்து கணிப்பு என்ன இந்த 2 நாள்ல நீங்க எடுத்தீங்களா? இந்த சர்வேவ நீங்க 2 நாள்ல எடுத்து முடிச்சிருக்கீங்களா? கிடையாது. இதெல்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருப்பாய்ங்க. இது எல்லாமே சும்மா அசம்ப்ஷன் தான். ஓகே, இங்க இவ்வளோ வரலாம். ஓகே, அங்க அவ்வளோ வரலாம். திமுகவுக்கு ஃபேவரா தான் நம்ம போடணும். ஸோ பார்த்து, பார்த்து நீங்க போட்டு விடுங்க அப்படின்ற மாரி தான் இவங்க இந்த எல்லா விஷயத்தையுமே பண்ணி வச்சிருப்பாங்க. போதாக்குறைக்கு பென்னின்னு சொல்லி ஒரு நிறுவனம் இருக்கு இல்லையா? சபரீசன் அவர் தான் மெயின்டெயின் பண்றாருன்னு நெனைக்கிறேன். நிறைய பேர் அதான் அப்படி தான் பேசிட்டு இருந்தாங்க. அவிங்க கண்ட்ரோல்ல தான் தமிழகத்தினுடைய ஊடகங்கள் இருக்கு. பல யூடியூபர்ஸ்களும் அப்படிதான் இருக்காய்ங்க. ஸோ இவங்க எல்லாருமே தொடர்ந்து இப்படிப்பட்ட விஷயத்த தான் பரப்புவாங்க. மக்கள் மனசுல திணிப்பாங்க. ஸோ மக்களே, இவங்க பேசக்கூடிய விஷயங்கள், இவங்க காட்டக்கூடிய விஷயங்கள நீங்க பெருசா மண்டையில எடுத்துக்காதீங்க. அத நம்பி பதட்டம் அடையாதீங்க, பயப்படாதீங்க. "ஐய்யயோ! இந்த திருட்டு திராவிட மாடல் அரசு மறுபடியும் வரப்போகுதா?" அப்படின்ற மாரிலாம் நெனச்சு கவலைப்படாதீங்க. தூக்கத்த கெடுத்துக்காதீங்க. எனக்கு ஏன் பெர்சனலா இந்த கருத்து கணிப்புகள் மீது நம்பிக்கை இல்லன்னா, இங்க இருக்கிற ஊடகங்களே நேர்மையான ஊடகங்களா இல்ல. அந்த ஊடகங்கள்ல வேல பார்க்கிறவனுங்களும் நேர்மையாக இல்ல. மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்ல வேல பார்க்கக்கூடிய ஊடகவாதிகளே, "நான் உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போட்டேன். உதயசூரியன் தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரணும். ஸ்டாலின் 2.0 அப்படின்றது கண்டிப்பா நடக்கணும். அவரு தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரணும். அவரு தான் சிஎம் ஆகணும்." அப்படின்ற மாரி மெயின் ஸ்ட்ரீம்ல வேல பார்க்கக்கூடிய ஊடக பொறுக்கிகளே வெளிப்படையா பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. அப்படி இருக்கும்பொழுது அவனுங்க எப்படி நேர்மையா செய்திகள போடுவானுங்க? ஊடகங்களுடைய லட்சணமே இப்படி இருக்கும்பொழுது, தனியார் நிறுவனங்கள் இது மாரி சர்வே எடுக்குறாங்க இல்லையா? இந்த தனியார் நிறுவனங்கள் எப்படி நேர்மையா இருப்பாங்கன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க. இவங்க எப்படிங்க நேர்மையா இருப்பாங்க? அதுவும் இவங்க கம்பெனி தான் வச்சிருப்பாங்க. அந்த சர்வே எடுக்கிற நிறுவனம் தான் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு கீழ ஒரு 200 பேர், 300 பேர் வேல பார்ப்பாங்க. அவங்க ஒழுங்கா வேல பார்த்தாங்களா அப்படின்றது இவங்களுக்கு எப்படி தெரியும்? இவங்க என்னைக்காச்சும் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்களா? எந்தெந்த தொகுதிகள்ல நாங்க போயிட்டு சர்வே பண்ணோம். எங்களுக்கு கீழ எத்தன பேர் வேல பார்க்குறாங்க. நாங்க என்ன மாரியான கொஸ்டின்ஸ கேட்கிறோம். எந்தெந்த தொகுதிகளுக்கு நாங்க டோர் பை டோர் போயிட்டு கேள்விகள் கேட்டிருக்கோம். மக்களுடைய கருத்துக்கள நாங்க நேரடியா கேட்டிருக்கோம். எத்தன பேர கேட்டிருக்கோம் அப்படின்ற மாரியான விஷயங்கள என்னைக்காச்சும் அவிங்க வெளிப்படையா சொல்லியிருக்காங்களா? சொல்ல மாட்டானுங்க. சொல்லவே மாட்டானுங்க. கண்டிப்பா சொல்லவே மாட்டானுங்க. ஏன்னா, அப்படி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு புரிஞ்சிரும். இவனுங்களா டுபாக்கூருன்னு மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அதனால அவனுங்க சொல்லவே மாட்டானுங்க. அவனுங்க வொர்க்கிங் பேட்டர்ன சொல்ல மாட்டானுங்க. அவங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய வொர்க்கர்ஸ் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க வேல பார்க்கிறவங்களுடைய குவாலிஃபிகேஷன் எப்படிப்பட்டது அப்படின்ற மாரியான விஷயங்கள் சொல்லவே மாட்டானுங்க. ஒண்ணும் இல்லங்க. 2004 நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக தான் ஆட்சிக்கு வரும். வாஜ்பாய் மறுபடியும் பிரதமர் ஆவாரு அப்படின்ற மாரி எக்ஸிட் போல்ல எல்லா சர்வேவும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் 2004 நாடாளுமன்ற தேர்தல்ல யார் வின் பண்ணா? பாஜகவா?
இல்ல காங்கிரஸ். அப்படியே 2016 தேர்தலுக்கு வரலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு வரலாம். அந்த நேரத்துல வந்து எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே திமுகவுக்கு ஃபேவரா தான் இருந்தது. மறுபடியும் திமுக தான் ஆட்சி அமைக்கும். கன்டினியூஸா அதிமுக இந்த முறை ஆட்சி அமைக்காது. இந்த முறை கண்டிப்பா திமுகவுடைய ஆட்சி தான் இருக்கும். கருணாநிதி தான் முதல்வர் ஆவாரு அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா 2016 தேர்தல்ல யாருங்க வின் பண்ணா? அதிமுக. அம்மா தான் வின் பண்ணாங்க. அப்படியே 2020ல நடந்த பீகார் சட்டமன்ற தேர்தல் பக்கம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்ஜேடி இருக்கு இல்லையா? அவிங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு எக்ஸிட் போல்ல ரிசல்ட்டா வந்தது. எல்லா எக்ஸிட் போல்ஸும் அப்படிதான் சொல்லிச்சு. ஆனா ஆர்ஜேடி ஆட்சிக்கு வந்ததா? இல்ல. அந்த ஜங்கிள் ராஜ்யம் எங்களுக்கு வேண்டவே வேண்டான்னு மக்கள் அவங்களுக்கு ஓட்டே போடல. யார் ஆட்சிக்கு வந்தா? என்டிஏனுடைய ஆட்சி தான் அப்போ வந்தது. என்டிஏ தான் அங்க ஆட்சி அமைச்சது. 2020ல இருந்து அப்படியே 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாங்களேன். கண்டிப்பா பாஜக இந்த முறை 400 இடங்களுக்கு மேலாக வின் பண்ணுவாங்க. 400 பிளஸ் சீட்ஸ் கண்டிப்பா பாஜக அடிக்கும்னு எல்லாருமே சொன்னாங்க. ஒருத்தவங்க விடாம எல்லாருமே சொன்னாங்க. ஆனா பாஜக 400 சீட் அடிச்சாங்களா? இல்ல. 240 பிளஸோ, 250 பிளஸோ மட்டும் தான் அடிச்சாங்க. சோ, இத மாரியான கருத்து கணிப்புகள நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. சீரியஸா எடுத்துக்காதீங்க. இன்னும் 2, 3 நாள் வெயிட் பண்ணி பாருங்க போதும். உண்மையான ரிசல்ட் என்ன? மக்கள் எப்படி தீர்ப்பு குடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிய வரும். இத மாரியான சர்வே நிறுவனங்கள், ஊடகங்கள் எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒவ்வொரு கட்சியும் இண்டிவிஜுவலா அவங்க ஒரு டீம வச்சிருப்பாங்க. அவங்க மூலியமா சர்வே பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த சர்வேவ அவங்க பப்ளிக்ல வெளியிட மாட்டாங்க. அவங்களுடைய கட்சி எப்படி இருக்கு? அவங்களுடைய கேண்டிடேட்ஸ் எப்படி இருக்காங்க? கேண்டிடேட்ஸ் உடைய மதிப்பு அந்த தொகுதிகள்ல எப்படி இருக்கு? மறுபடியும் அந்த கேண்டிடேட்ஸ நிக்க வச்சா, நாம அந்த தொகுதியில வின் பண்ணுவோமா? அப்படின்ற மாரி ஒவ்வொரு கட்சியும் நான் திமுக மட்டும் சொல்ல கிடையாது. ஒவ்வொரு கட்சியும் அத மாரி சர்வே பண்ணுவாங்க. அத மாரி தான் திமுக சர்வே பண்ணியிருந்தாங்க. இந்த தேர்தலுக்காக 2 வருஷத்துக்கு முன்னாடியே சர்வே பண்ணியிருந்தாங்க. அந்த சர்வேனுடைய ரிசல்ட்ட பார்த்ததுக்கு அப்புறமாக தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஷஃபிள் பண்ணாரு. நெறைய புது வேட்பாளர்கள கொண்டு வந்தாரு. அவங்க எல்லாருமே வாரிசு அரசியல் தான். புதுசா ஒருத்தவங்கள கொண்டு வரல. ஆல்ரெடி அவங்க குடும்பத்தில அவிங்களுடைய அப்பா, தாத்தா, மாமா சொல்லிட்டு அவங்க கட்சிக்காரங்களா இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு தான் சீட்டு குடுத்துருக்காங்க. ஆனா, புது நபர்களுக்கு சீட்டு குடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, கேண்டிடேட்ஸ் திமுகவுடைய கேண்டிடேட்ஸ் சரியில்ல அப்படின்றது அவங்களுடைய பெர்சனல் சர்வேல தெரிய வந்திருக்கு. அதே மாரியான ஒரு சர்வே தான் இப்பயும் எடுத்திருக்காங்க. பெண் நிறுவனம் இருக்கு இல்லையா? அதன் மூலியமா எடுத்து வச்சிருக்காங்க. அந்த சர்வே ரிசல்ட் வந்து திமுகவுக்கு அகைன்ஸ்ட்டா இருந்திருக்கு. இந்த ஆன்டி இன்கம்பன்சி, அவங்களுடைய வாக்குறுதிகள் நிறைவேத்தல, முக்கியமா விஜய் ஃபேக்டர். விஜய் வந்து பயங்கரமா திமுகவுடைய ஓட்ட அடிச்சு காலி பண்ணியிருக்காரு. அதிமுகவ விட விஜய் திமுகவ தான் டார்கெட் பண்ணி அடிச்சிருந்தாரு. ஸோ திமுகவுக்கு எதிராகத்தான் விஜயோடைய ரசிகர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. தாவேகா ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க மத்தியில கூட பார்த்தீங்கன்னா, அதிமுகவை விட திமுக எதிர்ப்பு மனநிலை தான் அதிகமா இருந்திருக்கு. ஸோ அவரு பயங்கரமா திமுகவுடைய ஓட்ட அடிச்சு காலி பண்ணியிருக்காரு. திமுகவின் கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அத மாரி பல கோட்டைகள்ல தாவேகா ஓட்ட போட்டிருக்கு. பெரிய பெரிய ஓட்டைய போட்டிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சனால தான் திமுக பயங்கரமான பதற்றத்துல இருக்காங்க. சமீப காலமா திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய, திமுகவுக்கு சொம்படிக்கக்கூடிய அண்டாமாதிரியான நபர்கள் பதட்டமாய் பேசிட்டு இருக்காங்க இல்லையா? ஏடாகூடமான வார்த்தைகள விடுறாங்க இல்லையா? அது தப்புன்னு தெரிஞ்சிருந்தாலும், தேவையில்லாத வார்த்தைகளா விடுறாங்க இல்லையா? அதுக்கான காரணம் என்னன்னா, பதட்டம். திமுக ஆட்சிக்கு வராது அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அந்த பதட்டத்தில இது மாரிலாம் கத்திட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இதுக்கு முன்னாடி இந்த 2021 தேர்தல் இருந்தது இல்லையா? அந்த நேரத்தில இப்போ பதட்டப்பட்டு பேசிட்டு இருக்கக்கூடிய சீப்பு செந்தில், ஜீவ சகாப்தம் இது மாரியான நபர்கள் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய ஆட்டிட்யூட், அவங்க பேசின விஷயங்கள், அவங்க பேசின விதம் இது எல்லாத்தையுமே எடுத்து பாருங்க. அப்போ பேசினதுக்கும், இப்போ பேசினதுக்கும் பயங்கரமான டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா, அந்த நேரத்தில கண்டிப்பா திமுக தான் வின் பண்ணும்னு அவங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கு. பட் இந்த முறை திமுக மறுபடியும் வின் பண்ண மாட்டாங்கன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இவங்க இப்படி மாறியிருக்காங்க. இப்படி பதட்டமாயி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய இந்த ஆக்ஷன்ஸ் மூலியமாகவே, இந்த ஆட்டிட்யூட் மூலியமாவே நம்ம புரிஞ்சுக்கலாம். திமுக ஆட்சிக்கு வராது. திமுகவுக்கு கூப்பு கன்ஃபார்ம் அப்படின்றது இதன் மூலியமாவே புரிஞ்சுக்கலாம். வெறும் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய ஊடகவாதிகள் மட்டும் கிடையாது மக்களே. திமுகல இப்போ சிட்டிங் மினிஸ்டர்ஸா இருக்கக்கூடியவர்கள் கூட பார்த்தீங்கன்னா, ட்விட்டர் பக்கத்துல வித்தியாசமா கதறிட்டு இருக்காங்க. திமுக காரன் ஆட்சியில இருந்தாலும் சரி, ஆட்சியில இல்லனாலும் சரி, அவனுடைய சம்பவம் எல்லாமே தரமா இருக்கும் அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. எதுக்கு இப்படி பேசுறீங்க? தேவையில்லாத பேச்சுக்கள் இதெல்லாம். நீங்க இப்படி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இத மாரிலாம் திமுகவின் இப்ப இருக்க சிட்டிங் மினிஸ்டர்ஸே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பதட்டம் திமுக தோத்துரும் அப்படின்ற அந்த ஒரு பதட்டம் இருக்கு இல்லையா? அந்த ஒரு பதட்டம் வெறும் தொண்டர்கள் மத்தியில மட்டும் கிடையாது. திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய ஊடகவாதிகள் மத்தியில மட்டும் கிடையாது. திமுகவின் அமைச்சர்கள் மத்தியிலேயே இருக்கு. திமுக இந்த முறை ஆட்சிக்கு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. ஒரு வேள
ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த தேர்தல வின் பண்ணி மறுபடியும் திராவிட மாடல் 2.0ன்னு ஒண்ணு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியே மேலு அப்படின்னு சொல்ற மாரி தான் அடுத்த 5 ஆண்டு கால ஆட்சி இருக்கும். இந்த ஸ்கிரிப்ட்ட நானு 29ஆம் தேதி நைட் 11 மணிக்கு எழுதிட்டு இருந்தேன். ஓகேங்களா? எழுதிட்டு இருந்தேன். எழுதும்பொழுதே பவர் கட்டு. பவர் கட் பண்றானுங்க. இப்ப டெய்லியும் பவர் கட் பண்றானுங்க. எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்காங்க. தினமும் ஒரு 2 ஹவர்ஸ்ல இருந்து 4 ஹவர்ஸ் வரைக்கும் பவர் கட் பண்றாங்க. அடிக்கடி பவர் கட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுவும் நைட் டைம்ல. நைட் டைம்ல பவர் கட் பண்றாங்க. இவங்கலாம் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்க. கருணாநிதி முதலமைச்சரா இருக்கும் பொழுது, ஒரு கேவலமான, கொடூரமான, ஒரு இருண்ட வாழ்க்கைய நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் இல்லையா? அப்படிப்பட்ட வாழ்க்கைய தான் நாம மறுபடியும் வாழ்வோம். மறுபடியும் பவர் கட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது சம்மர் நேரம்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சின்ன குழந்தைங்க இருக்கக்கூடிய வீடுகள்ல பவர் கட் பண்ணாங்கன்னா, அந்த குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்படும். அதுவும் நைட்டு பவர் கட் பண்றாங்க. நைட்டு 10 மணி மேல பவர் கட் பண்றாங்க. காலையில பவர் கட் பண்றாங்க. எதுக்குங்க இப்ப பவர் கட் பண்றீங்க? தேர்தலுக்கு முன்னாடி பவர் கட் பண்ணியிருக்க வேண்டியதானே? தேர்தல் நடந்தது இல்லையா? அதுக்கு முன்னாடி அன்னைக்கு பவர் கட் பண்ண வேண்டியதானே? எதுக்கு எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பவர் கட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க? கர்மா பாருங்க எப்படி வேல பாக்குது. செந்தில் பாலாஜி மீது ஒரு வழக்கு இருந்தது. ஊழல் வழக்கு இருந்தது. அறப்போர் இயக்கம் அந்த ஒரு ஊழல வெளியில கொண்டு வந்தாங்க. அந்த வழக்கு விசாரணைய நீதிமன்றம் தமிழக காவல்துறை விசாரிக்க கூடாது அப்படின்றதுக்காக சிபிஐ கிட்ட மாத்தி விட்டுருக்காங்க. அந்த வழக்குடைய விசாரணை இப்ப மறுபடியும் ஆரம்பிக்க போகுது. கர்மா கர்மா எப்படி சுத்தி அடிக்குது பாருங்க. அந்த பக்கம் அவிங்க கர்மாவ அனுபவிச்சா, நீங்க மட்டும் ஏன்டா சும்மா இருக்கீங்க? நீங்களும் சேர்ந்து கர்மாவ அனுபவிங்கடான்னு பவர் கட் பண்ணி விட்டு நம்மளையும் சாவடிக்கிறானுங்க. வாட்டெவர் ஃபிங்கர் கிராஸ் திமுக ஜெயிக்கக்கூடாது. திமுக இதுக்கப்புறமா ஆட்சிக்கு வரவே கூடாது. திமுக தோக்கணும். அவ்வளோதான். அது நடந்தா மட்டும் போதும். கடவுள வேண்டிக்கிறேன். திமுகவுடைய ஆட்சி மறுபடியும் வரக்கூடாதுன்னு. பார்ப்போம். மே 4ஆம் தேதி வரைக்கும் நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மறுபடியும் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய இது மாதிரியான கருத்து கணிப்புகள, மத்தவங்க பேசக்கூடிய விஷயங்கள பெருசா நீங்க மண்டையில ஏத்துக்காதீங்க. திமுக ஆட்சி மறுபடியும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது.